ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேணுஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணிட்டு saree மட்டும் கட்டிட்டேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன் தான், அதனால ஒரு காட்டன் saree தான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் ஹேர் வாஷ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் சீரம் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போது நல்லா சிக்கு எடுத்துட்டு எப்பவும் போல் சிம்பிளான ஒரு ஹேர் ஸ்டைல். என்னோட வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், எப்போவுமே தலை சீவும் போது இந்த மாதிரி நல்லா சீவி விட்டுட்டு ஜடை போடுவேன் அப்படிங்கிறது. இந்த மாதிரி சீவுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேருக்கு வந்து அது ஒரு விதமான பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவுறதை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கு எடுத்துட்டேன். இப்போது லாங் ஹேராக இருக்கவங்களுக்கு தெரியும் அது என்னன்னா, நம்ம ஜடை போடும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ப்ளீட்ஸை வந்து நம்ம சீவி விட்டு பின்னுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல் ஹேரையும் நம்மளோட ஹேர் லென்த் எவ்வளோ பெருசு இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீவுற ஒர்க்கு, ஹேர் பின் குத்துறது, கிளிப் குத்துறது, இதெல்லாம் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஜடை போட்டிருக்கிறது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஒருவேளை இது மாதிரி இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஜடை போட்டிருக்கோம் அப்படின்னா அது ஒரு நல்ல சைனிங்கான லுக்கு கொடுக்கும், நம்ம நல்லா சீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஜடை போட்டோம் அப்படின்னா. அப்படி இல்லை அப்படின்னா சிக்கு ஏதாவது நம்மளோட ஹேர்ல மிடில் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த சிக்கு வந்து அப்படி தூக்கிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். அதனால் ஃபுல் லென்த்துக்கும் நம்ம ஜடையை நல்லா ஹேரை வந்து நல்லா சீவி விட்டுட்டு ஜடை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்ததாக ஃபேஸ்க்கு வந்திருக்கேன். ஃபேஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் எந்த மேக்கப்பும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட்டு ஒரு க்ரீம் மட்டும் அப்ளை பண்ணுவேன், அவ்வளோதான். இது வந்து நார்மலாக டெய்லி க்ரீம் இருக்கும்ல, பிபின்னு சொல்லிட்டு அந்த க்ரீம் தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப நாளாக நான் இது தான் போட்டுட்ருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு பர்சனலாக, அதனால் அது போட்டுட்ருக்கேன், அவ்வளோதான். இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ரோஸ் பவுடர் வந்து போட்டுக்குவேன். ரோஸ் பவுடர் வந்து இப்போ தீந்துருச்சு, அதனால் பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு ஆல்டராக. அவ்வளோதான். என்னோட மேக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவல்லலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளான மேக்கப் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அம்பர்னா கல்யாணம் ஆன பொண்ணுங்க எல்லாருக்குமே தெரியும். குங்குமம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அம்பர் யூஸ் பண்ணிவிட்டு அது மேலே குங்குமம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப லாங் டைமுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும், அதுக்காக தான் இது. இப்போ வந்து ரெடிமேடாக வந்து அம்பர் நிறைய டைப்பில் வந்து கிடைக்கிது. குங்குமம் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அந்த அம்பர் மட்டுமே வச்சுக்கிற டைப்லலாம் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு இது தான் வந்து பிடிச்சிருக்கு, அதனால் நான் இதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது அந்த அம்பருக்கு மேலே குங்குமம் நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வைக்கணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி இருப்பேன், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பொட்டு வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கும், அதனால் இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக ஒரு எல்லோ கலர் பொட்டு, ரொம்ப பெரிய சைஸும் கிடையாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது, என்னோட முகத்துக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு மீடியமான சைஸில் நான் வந்து ஒரு சின்ன பொட்டு வச்சுக்குவேன். பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பொட்டு வைக்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பிடிச்சிருக்கும். அது மாதிரி பிடிச்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு வந்து இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பொட்டு வச்சுக்கிறது வந்து ரொம்ப வருஷமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு மை வைக்கிறது. இப்போது லாக்மி ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஐலைனர்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு ஐலைனர் வந்து கண்ணுக்கு மேல் சைடு யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கும், இன்னொன்று வந்து கண்ணில் உள்ள மை வைக்கிறோம்ல அதுக்கும், அவ்வளோதான். இந்த ரெண்டும் வந்து யூஸ் பண்ணுவேன். இந்த ரெண்டும் ரெகுலராக யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராக எப்போ வெளியில் போனாலும் இந்த ரெண்டும் யூஸ் பண்ணுவேன், அவ்வளோதான். என்னோட மேக்கப்பு ஓவரால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு.
கண்ணுக்கு மை வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் ஃபேஸ்க்கு. என்னோட மேக்கப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் லிப் பாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் பெர்ஃப்யூம் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு என்னோட மேக்கப்பு. அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால இந்த வாட்ச் வியர் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெரிய பேங்கிளாக இருக்க பேங்கிள் யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மேக்கப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு இந்த திங்ஸ் எல்லாம் அதோட இடத்துல எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான், அப்படி இல்லைன்னா கஷ்டமாயிடும். இது பார்த்தீங்கன்னா சந்தனம். வெளியில் போகிறப்ப மட்டும் இந்த சந்தனம் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கப்பெல்லாம் இது வைக்க மாட்டேன். வெளியில் போகிறப்ப மட்டும் இப்படி கொஞ்சமாக சந்தனம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும் ஃபேஸ்க்கு. இந்த சந்தனம் பார்த்தீங்கன்னா இதுதான், இந்த ரெடிமேடாக இருக்கும்ல, பூஜா ஸ்டோர்ஸ்லலாம் கிடைக்கும் அந்த சந்தனம். அதுக்கடுத்து இந்த ஜுவல்க்கு மேட்சிங்கான ஸ்டட்டு அதை வியர் பண்ணிவிட்டு பேங்கிள் கொஞ்சம் பெரிய சைஸ் பேங்கிளாக இருக்கதா போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம், அவ்வளோதான் என்னோட சிம்பிளான மேக்கப், அவ்வளோதான். எப்போவுமே இப்படி தான் மேக்கப் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் பண்ணுவேன். இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. என்னோட மேக்கப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், கிராண்டான மேக்கப் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. ஆன் த வேல பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி வச்சுக்குவேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.